தெரிஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சாரி காவேரி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. காவேரி வந்து விஜய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி இப்போ தான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இல்லடி, இதுக்கப்புறம் நம்ம ஏன் காவேரி பிரிஞ்சிருக்கணும், ப்ளீஸ் காவேரி வீட்டுக்கு வா காவேரி, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு. சாரிங்க, என்னால் வர முடியாது, என் அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அது மட்டும் கிடையாது, என் அம்மா மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளம்பி வந்தேன்னா என் அம்மா மனசு ரொம்ப கஷ்டமாகும், ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க அப்படி. அப்போ நம்ம என்ன தாண்டி பண்ணுறது, வேறு வழியே இல்லைங்க, எங்கள் அம்மா மனசை மாறினா மட்டும்தான், எங்கள் அம்மா மனசு மாறி உங்களை வந்து என் கூட சேர்த்து வச்சா மட்டும்தாங்க நான் வர முடியும், ப்ளீஸுங்க அப்படின்றாங்க. சரி காவேரி, இது நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையாக நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் கூடிய சீக்கிரம் அத்தை மனசை நான் மாற்றிடுவேன் காவேரின்றாங்க. உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடி நடக்கும் அப்படின்றாங்க. காவேரி போக பார்க்குறாங்க. விஜய் வந்து ப்ளீஸ் காவேரி போகாத அப்படின்ற. இல்லைங்க, நான் போய் தான் ஆகணும், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன், நான் கிளம்புறேன் சொல்லிட்டு காவேரி ஒம்படியாக கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வரலன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. வீட்டில் வந்தோடனே வந்து அவங்க அம்மா சமைய திட்டுறாங்க. இவ்வளோ நேரம் மணி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இல்லைம்மா பேசித்தாம்மா வந்தேன் அப்படின்னு. ஏமா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. சொல்ல முடியாது இவளை, திடீர்னு வந்து அந்த பையன் கூட போனாலும் போயிடுவா, அதனால தாண்டி சொன்னேன் அப்படின்னோடனே, நான் ஒன்றும் போகலம்மா, நான் இங்கே தான் இருக்கேன், சும்மா தேவையில்லாமலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. ரொம்ப தான் கோச்சிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு போகிறாரு தாத்தாவை தேடி நம்ம விஜய் போயிட்டு தாத்தா கிட்ட நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. காவேரிட்ட நான் பேசிட்டேன் தாத்தா, நாங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டோம், எங்களுக்குள்ளே இருந்த எல்லா சின்ன சின்ன கோபங்கள் தாபங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சு போச்சு தாத்தா, இப்போ நானும் காவேரி வாழ தயாராகிட்டோன்னு. இப்போ காவேரி சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவாளப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, அதில் ஒரு சிக்கல் இருக்குது தாத்தா, அவங்க அம்மா சமைச்சாதான் காவேரி வருவேன்றா. ஆமாப்பா, அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே, அவங்க அம்மா மனசு காயப்பட்டிருக்குல்ல, அதை சரி பண்ணிட்டு தானே அவளால் வர முடியும். சரி, அப்புறம் என்ன தான் பண்ண போகிற அப்படின்னா, தாத்தா அவங்க அம்மா மனசு நான் சரி பண்ண போகிறேன் தாத்தா, அது மட்டும் இல்லை தாத்தா, அத்தை மனசை சீக்கிரமாக மாற்றி நாங்கள் 2 பேரும் பழையபடி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தாத்தா அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் தாத்தா, நம்ம பொண்ணு கேட்டு போயிட்டு காவேரி வீட்டில் வந்து முறைப்படி வந்து இந்த கல்யாணம் நடக்கணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் தாத்தா அப்படின்னோடனே, சரி விஜய், உன் மனசில் இவ்வளோ சந்தோஷம் இருந்தால் கண்டிப்பாக இதை நடத்திடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. விஜய் எப்போ பொண்ணு கேட்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, தாத்தா இப்போவே எப்படி தாத்தா, இப்போ கண்டிப்பாக பொண்ணு கேட்டு போனோம், என் அத்தை வந்து அவளை தான் துரத்தி விட்ருவாங்க நம்மளை, என் அத்தை மனசு மாறணும்னு நானே சொல்கிறேன் தாத்தா, அப்போ வந்து நீங்கள் நம்ம பொண்ணு கேட்டு போகலாம் அப்படின்னோடனே, சரிப்பா டிஃப்ரெண்ட்டாக இது எதுவும் சொல்கிறேன், ஒன்றும் புரியலடா எனக்கு அப்படின்றாரு. வந்து படிக்கட்டில் ஏறி வராங்க. யாரோ அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. காவேரி ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து நிற்கிறாரு. என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, எங்கள் அம்மா பார்த்தா என்ன வருது, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படின்றாரு. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மறுபடியும், என்னங்க சொல்கிறீங்க. ஆமாம் காவேரி, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தாத்தா கிட்ட கூட சொல்லிட்டேன், இங்கே பாரு சீக்கிரமாகவும் அம்மா மனசை மாற்றி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. மறுபடியும் கல்யாணமா, ஆமாடி, நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தோட ஸ்கூட்டி சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் ஜாமுன்னு வந்து சூப்பராக கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் காவேரி, உண்மையிலே அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும்லங்க, அவர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நம்ம கல்யாணம் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் நடக்குமா, என் அம்மா சம்மதிப்பாங்களா, அதெல்லாம் சம்மதிப்பாங்க காவேரி, நான் கூடிய சீக்கிரம் இதை நடத்தி காட்டுறேன், விஜய் உனக்கு தெரியாதா நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு.